هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு ஜும்மாவை அடையக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த ஜும்மாக்களை இன்னும் மற்றமுள்ள கடமையான தொழுகைகளை முழுமையான உடல்நலத்தோடு தொழக்கூடிய பாக்கியத்தை நமக்கெல்லாம் தருவானாக என்று பிரார்த்தித்துக் கொண்டு, கடந்த வாரத்தினுடைய ஜும்மாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய நட்சத்திரங்களான சஹாபாக்களுடைய வரிசையில் சய்யிதுனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையை பார்த்தோம். எந்த அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட, ஒரு கருப்பினத்தவராக இருந்தாலும் கூட, அவர் எத்தியோப்பியாவிலிருந்து ஆப்பிரிக்க தேசத்திலிருந்து வந்த ஒரு அகதியாக இருந்தாலும் கூட, இஸ்லாம் எப்படி அவரை வென்றெடுத்தது, இஸ்லாம் அவருடைய உள்ளத்துக்குள் எவ்வாறு ஊடுருவியது, இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் பிலாலுடைய புகழ் எந்த அளவுக்கு இஸ்லாத்தில் உயர்ந்தது, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இறைவனுடைய தூதரால் எந்த அளவுக்கு மதிக்கப்பட்டார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தோம். அது மட்டுமல்ல, எந்த உமையா என்று கலப் என்று சொல்லப்படக்கூடியவன் பிலாலை அடிமையாக வைத்திருந்தானோ, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வதை போல, என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொன்ன ஒரே காரணத்திற்காகவா இந்த மனிதனை இந்த அளவுக்கு கொடுமை செய்கிறீர்கள் என்று வேதனைப்படக்கூடிய அளவுக்கு கொடுமை செய்த உமையா என்ற கலப்பை பதில் போரில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்பதை எல்லாம் பார்த்தோம். அப்போதும் சரி, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சுடுமணலில் கொளுத்தப்பட்ட போதும் சரி, அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை அஹதுன் அஹதுன், இறைவன் ஒருவனே, இறைவன் ஒருவனே. சந்தோஷமான நிலைமையாக இருந்தாலும் சரி, துக்கமான கஷ்டமான சூழலாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைமை ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு வாழ்ந்த கலீஃபாக்கள், பிறகு வாழ்ந்த நபி தோழர்கள், எல்லா மக்களாலும் அதிகமாக நேசிக்கப்படக்கூடிய, அதிகமாக மதிக்கப்படக்கூடிய ஒரு சஹாபியாக இருந்தார்கள். அந்த பத்ர் போரை தொடர்ந்து இஸ்லாத்தில் என்னென்ன போர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்துக்காக நடைபெற்றதோ, என்னென்ன போர்களில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கலந்து கொள்ள சொல்லி உத்தரவிட்டார்களோ, அந்த அத்துணை போர்களிலும் பிலால் ரலியல்லாஹு அவருடைய பங்களிப்பு இருந்தது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு உலகம் மிகப்பெரிய முன்னேறிய உலகம் சொல்றோம், முன்னேறிய நாடுகள் சொல்றோம். அந்த முன்னேறிய நாடுகளில் கூட மனிதர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை பாராட்டுவதை பார்க்கிறோம். சமீபத்திலே கூட, கடந்த மாதத்திலே கூட, முன்னேறிய நாடு என்று சொல்லப்படக்கூடிய அமெரிக்காவிலே ஒரு கருப்பினத்தவர், அவர் கருப்பினத்தவர் என்பதற்காக
அந்த வெள்ளை நிறத்தை கொண்ட அந்த காவல்துறை அதிகாரிகள் தாக்கக்கூடிய காட்சி உலக அளவில் வைரலானதை நாம் பார்த்தோம். அப்ப இந்த காலகட்டத்திலும் கூட இந்த 21வது நூற்றாண்டிலே கூட நிறத்தின் பெயரால் தமிழகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், சாதியின் பெயரால் ஆணவ கொலைகள் எந்த ஆட்சி வந்தாலும் நின்றவாடில்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதம் ஏதேனும் ஒரு பகுதியில் ஏதேனும் ஒரு இளைஞர் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக ஆணவ கொலை செய்யப்படுவதை பார்க்கிறேன். அப்ப இது எல்லாம் எதனாலும் கேட்டீங்கன்னா மனிதர்களுக்கு மத்தியில நான் தான் உயர்ந்தவன் என்ற அந்த பெருமையின் காரணத்தினால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் அழகான ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று விரும்புகிறோம், அழகாக தோற்றமளிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், அழகான உடைகளை உடுத்துகிறோம், இது பெருமையில் வருமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கிறார். இல்லை, அல்லாஹ் அழகானதை விரும்புகிறான். பெருமை என்றால் என்ன தெரியுமா? பெருமை என்றால் பிறருடைய கருத்துக்களை சத்தியத்தை மறுப்பதும் பிறரை தாழ்வாக கருதுவதும். பெருமனை என்ன? சத்தியத்தை மறுப்பதும் தன்னை உயர்வானவனாகவும் மற்ற எல்லாரையும் தாழ்வானவனாகவும் கருதுவது. அப்ப இந்த பழக்கம் இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்த ஒரு விஷயம். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு எல்லாம் இல்லை. முஸ்லீம்கள் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம். அப்ப அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருப்பினத்தவராக இருந்தாலும் அடிமையாக இருந்தாலும் அரபு தேசத்தை சாராதவராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு மத்தியில மிகப்பெரிய ஒரு பிரபலமாக மிகப்பெரிய ஒரு நாயகராக எல்லா மக்களாலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு தலைவராக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் விளங்கினார்கள். அப்படித்தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்காக பாங்கு அதுக்கு என்னவாறு மக்களை தொழுகைக்கு அழைக்கணும், அதுக்கு எதை சொல்லி அழைக்கணும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு மத்தியிலே மஷூரா செய்கிறார். அப்போ ஒவ்வொரு சஹாபியும் ஒரு கருத்து சொல்றாங்க. சில பேருக்கு தப்சு மாதிரி அடிக்கிறாங்கிறாங்க, சில பேர் அறிவிப்பு பண்ணலாங்கிறாங்க. ஒரு சஹாபியும் ஒரு கருத்தை சொன்ன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் ஒரு கனவு கண்டதாகும், அந்த கனவுல இன்னைக்கு நம்ம தொழுகைக்கு எவ்வாறு பாங்குக்கு அழைக்கிறோமோ அதை போன்ற செய்தியை கேள்விப்பட்டதாகவும் சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறே நாம் தொழுகைக்கு மக்களை அழைப்போம் என்று சொல்லி அந்த தொழுகைக்கான வாசகங்களை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ்ங்கிற அந்த முழுமையான தொழுகைக்கான அந்த பாங்குடைய முடிவு செய்துவிட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களைத்தான் அழைக்கிறார். பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து காபாவுடைய உச்சியிலே நின்று கொண்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த தொழுகைக்கான பாங்கொலியை கொடுங்கள் என்று சொன்னார். பிலால் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த பாங்கோசை எந்த அளவுக்கு மதீனாவிலும் சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலும் பிரபலமாகி போனது என்று சொன்னால் பாங்கோசை என்றாலே அது பிலால். அதனால இன்னைக்கு கூட நமது ஊர்களில் கூட பல பள்ளிவாசல்களில் யாராவது தொழுகைக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய மோதீன்களை சந்திக்கும் போது நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்க பள்ளிவாசல்ல அப்படி கேட்டா நான் பிலாலாக இருக்கிறேன் என்று சொல்வது சாதாரணமான ஒரு விஷயம். பிலால் என்றாலே தொழுகைக்கு அழைப்பவர், பாங்கு சொல்லக்கூடியவர் என்று கருத்து ஆழமாக சமூகத்திலே பதியக்கூடிய அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த தொழுகைக்கு அழைப்பு கொடுப்பதில் பிரசித்தி பெற்று விட்டார். அந்த குறிப்பிட்ட நாள் மக்கமா நகரம் வெற்றி கொள்ளப்படுகிறது. எந்த மக்கா பெருமானாரை விரட்டியடித்ததோ, எந்த மக்கா பெருமானாரையும் அவர் பின்பற்றியவர்களையும் துன்புறுத்தியதோ அந்த மக்கமா நகரம் பெருமானாருடைய காலடியிலே விழுந்து கிடக்கிறது. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் கேட்கிறார்கள், எனதருமை மக்களே, நான் உங்களிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? மக்கள் எல்லாம் சொல்றாங்க, முகம்மதே நீர் நல்லவர்,
உம்முடைய தந்தை நல்லவர், உம்முடைய குடும்பம் நல்ல குடும்பம், நீர் எங்களை கண்ணியத்தோடும் மரியாதையோடும் இரக்கத்தோடும் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியே ஆகட்டுமாக. யாரெல்லாம் காபத்துல்லாவுக்குள் செல்கிறார்களோ, யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீடுகளுக்கு செல்கிறார்களோ, அவர்கள் யாரின் மீதும் எந்த தாக்குதலும் நடத்தப்பட மாட்டாது. அவர்கள் அனைவருக்கும் உயிர் பாதுகாப்பு கொடுக்கப்படும் என்று சொன்னார். உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை கொன்றழிக்க துடித்த ஒரு சமூகம், தன்னை கொன்றழிக்க துடிக்க ஒரு ஊர், ஒரு நகரம், ஒரு சமூகம் தன்னுடைய காலடியிலே விழும்போது அதை தண்டிப்பதற்கு அத்துணை அதிகாரம் இருந்தும் மன்னிக்கக்கூடிய குணம் இருக்கிறது இல்ல, அது எல்லாருக்கும் வாய்த்து விட. அதனால தான் அல்லாஹ் அவரை ரஹமத்துல் ஆலமீன், அகிலத்தின் அருட்கொடை. அவர் ரசூலுல்லாஹி ஒரு சாதாரண நபர் அல்ல, ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திற்குமான அருட்கொடை என்று அல்லாஹ் தஆலா வர்ணித்து காட்டுகிறான். அந்த ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த மக்களெல்லாம் மன்னித்து விட்ட பிறகுதான் பிலாலை கூப்பிடுகிறார்கள். பிலாலை, நீங்க கூரையின் மீது ஏறி வாங்கை சொல்லுங்கள் என்று சொன்ன போது, பிலால் அந்த வாங்கை சொன்ன போது மக்காவுடைய மலை குன்றுகளில், சஃபா மருவாவுடைய மலை குன்றுகளில் முட்டி எதிரொலிக்கிறது. யாரெல்லாம் குன்றுகள்ல உயரமான இடங்கள்ல யாரெல்லாம் உயிருக்கு பயந்து அபயத்திற்காக காபாவுக்குள்ளும் அபூ சுஃபியானுடைய வீடுகளுக்குள்ளும் இன்னும் பலருடைய பாதுகாப்பு இடத்திற்குள்ளும் இருந்தார்களோ, அவர்கள் எல்லாம் தொங்கிய முகங்களோடு காபாவில் நடப்பதை பார்ப்பதற்கு அவர்களால் நம்ப முடியவில்லை. என்ன இது, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தை நாம புனிதமாக கருதக்கூடிய, நாம் ஆலயமாக கருதக்கூடிய நம்முடைய தெய்வங்களுக்கெல்லாம் நாம் தினந்தோறும் போய் நம்ம பூஜை செய்வோமே, அந்த காபாவில் அல்லாஹ்வை துதித்து அழைப்பு விடுக்கப்படுகிறது. அதுவும் ஒரு கரிப்பிட மனிதர் அழைப்பு விடுக்கிறார். ஒரு காலத்துல இவரை நாம் கொடுமைப்படுத்த போது இவர் ஈனேஸ்வரத்துல வேற வழி இல்லாம உயிர் போகக்கூடிய தருவாயில சொன்ன வார்த்தைகளாச்சே, இன்னைக்கு இவ்வளவு அந்த வார்த்தைகள் ஈனேஸ்வரமாக வந்த வார்த்தைகள் இந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக, இந்த அளவுக்கு எல்லா மக்களையும் ஈர்க்கக்கூடிய விதத்துல சொல்லப்படுகிறதே என்று நம்ப முடியாமல் வேற வழி இல்லாம அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிலாலை அழைத்து செல்வதற்கு முன்னால் தன்னோடு 3 நபர்களை அழைத்து சொல்றாங்க. உசாமா பின் ஸைத், உஸ்மான் இப்னு தல்ஹா, மூன்றாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த 3 பேர்ல பிலாலுக்கு கொடுக்காம வேற யாருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கலாம். அவர்களும் அவரோடு எதிர்பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கூப்பிடுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மை கூப்பிடுவார்கள். ஆனால் அந்த இருவருக்கு வாய்ப்பு கொடுக்காமல் இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை சஹாபாக்களுக்கு, தன்னுடைய உயிரினும் மேலான அந்த உயிர் தோழர் அபூபக்கருக்கு, வீரத்தின் விளைவினம் உமருக்கு, தன்னுடைய மருமகன் உஸ்மானுக்கும் அலிக்கும் வாய்ப்பு கொடுக்காமல் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த கண்ணியத்தை கொடுத்தார்கள். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தப்பட்ட போது, எந்த அளவுக்கு அடிமையாக இருந்த போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அவர் பிலாலுடைய உயிர் போகக்கூடிய அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்ட போது, அந்த சமயத்தில் இஸ்லாத்தை விடக்கூடிய குஃப்ரான வார்த்தைகளை சொன்னாலும் தவறில்லை என்ற சூழலிலும் அதை சொல்லாம எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுக்காமல், லாத் உஸா என்ற சிலைகளை நான் எந்த காலத்திலும் போற்றி புகழ மாட்டேன், என்னுடைய ஒரே இறைவன் அல்லாஹ்தான், அஹதுன் அஹதுன் என்று சொன்னார்களே, அந்த பொறுமைக்கும் அந்த நெஞ்சுறுதிக்கும் அந்த சகிப்புத்தன்மைக்கும் பரிசாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அத்துணை சஹாபாக்களை விட்டுவிட்டு, அத்துணை தோழர்களை புறந்தள்ளி விட்டு பிலால் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து அந்த மக்காவுடைய மேலே காபத்துல்லாஹ்வுடைய உச்சியிலே ஏறி பிலால் ரலியல்லாஹு அவர்களை பாங்கு சொல்ல சொன்னார். அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா நம்மளுடைய முகங்களையோ நம்மளுடைய உருவங்களையோ பார்ப்பதில்லை, நம்மளுடைய தோற்றங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. நீங்க வெள்ளையா இருக்கீங்களா, கருப்பா இருக்கீங்களா, நீங்க இந்த குடும்பத்தை சார்ந்தவரா, அந்த குடும்பத்தை சார்ந்தவரா, உங்களிடத்துல இவ்வளவு பணங்காசு இருக்கிறதா, ஏழையா இருக்கீங்களா, அது நிச்சயமாக அல்லாஹ் பார்க்க மாட்டான். எல்லாத்தையும் வடிவமைத்தவனவன், எல்லாத்தையும் கொடுத்தது
ஒரு மனிதன் கருப்பனாக இருக்க வேண்டுமா, வெள்ளையனாக இருக்க வேண்டுமா, ஒரு மனிதன் பொருளாதாரத்தில் உயர்ந்தவனாக இருக்க வேண்டுமா, ஏழையாக இருக்க வேண்டுமா, வடிவமைத்தவன் அவன். அப்ப அவன் எதை பார்க்கிறான்னா நம்முடைய செயல்களை பார்க்கிறான், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். அதனால்தான் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளவு மிகப்பெரிய கண்ணியத்தை இந்த உலகத்தில் கொடுத்தான். இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவ்வளவு பெரிய கண்ணியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுத பிறகு எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துக்கிறாங்க. பிலாலை கூப்பிட்டு கேட்கிறாங்க, பிலாலே, இஸ்லாத்தில் இணைந்த பிறகு, இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நீர் செய்த சிறந்த அமலை பற்றி சொல்வீராக. பிலால் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் இஸ்லாத்தில் சேர்ந்த பிறகு அதாவது எப்படி வேணா எடுத்துக்கோ, நீ என்ன பெருசா செஞ்சுட்ட, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிறாங்களோ அப்படின்ட்டு, ஏன் யார சொல்றான்னு கேட்கிறாங்க. எதுக்காக கேட்குறீங்க, நான் என்ன சிறப்பு அமல் செஞ்சேன் ஏன் கேட்குறீங்கன்னு உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்னுடைய செருப்போசையை சுவனத்தில் நான் கேட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். உன்னுடைய செருப்போசையை, உன்னுடைய காலடி ஓசையை சுவனத்தில் கேட்டேன் என்று சொன்ன போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார சொல்லலாம், இரவிலோ பகலிலோ நான் உது செய்தால் உடனே நான் தொழ வேண்டும், நான் தொழுது விடுவேன். நான் தொழ வேண்டும் என்று நாடியதை தொழாமல் இருந்ததில்லை. எப்போதும் உதுவோடு இருப்பேன். உது முறிந்து விட்டால் உது செய்து கொள்வேன், உடனே நான் தொழுது கொள்வேன். அப்ப எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் பொதுவோடு இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிலால் சுவனத்தில் நடந்து கொண்டிருந்த அந்த காலடி ஓசை காட்டப்பட்டது. அப்ப இந்த உலகத்தில் ஒரு மனிதர் வாழும் போதே நமக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு மட்டும்தான் நம்ம சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே கூடி இருக்கக்கூடிய அனைவரையும், நம்முடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும், நாம் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் அதன் அருளை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து மறுமையில அந்த பெருமானாரோடும் அந்த சஹாபாக்களோடும் வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் வாழும் போதே ஒரு மனிதர் உன்னுடைய காலடி ஓசை சொர்க்கத்தில் கேட்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயம் அல்ல, அது பிலாலுக்கு கிடைத்தது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு, அவர்களுடைய மறைவுக்கு பிறகு சய்யிதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை ஆட்சி தலைவராக இருக்கிறார். அப்ப உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்ப்பதற்காக அபூ சுஃபியான் வர. அபூ சுஃபியான் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரர், ரசூலுல்லாஹ்வுடைய உறவினர். ஆனால் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்காம ரசூலுல்லாஹ்வுக்கு கடுமையான தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தவர். அபூ ஜஹலோடு சேர்ந்து அபூ சுஃபியானும் கடுமையான தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார். எப்போ அவர் இஸ்லாத்துக்கு வராரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய கைகளில் மக்கா நகரம் வீழ்ந்த பிறகு, பத்திய மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகுதான் ஒரு இஸ்லாத்துக்கு வரார். அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், நீங்க எல்லாரும் முஸ்லிம்கள் தான், ஆனால் முந்தியவர்கள் தான். எப்போதுமே ஒரு விஷயத்துல ஒரு வேலை செய்யறோம், ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம், ஒரு பள்ளிக்கூடம் கட்டுறோம், ஒரு மதரசா கட்டுறோம், மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஏதேனும் ஒரு நல்ல காரியம் செய்கிறோம் என்றால் தொடக்கத்தில் குறைவான நபர்கள் தான் இருப்பாங்க. பெரிய அவங்களுக்கு பாராட்டெல்லாம் கிடைக்காது, கடுமையான எதிர்ப்புகள் இருக்கும், அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட எல்லையை அடைந்த பிறகு எல்லாரும் ஓடி வந்து சேர்ந்துப்பாங்க. எல்லாரும் ஓடி வந்து சேர்ந்து கொண்டாலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் முதலில் யார் வந்தார்களோ, தொடக்கத்தில் யார் அதை செய்தார்களோ அவர்களுக்கான கூலி என்பது அதிகம். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கலீஃபாவாக இருக்கும்போது அவரை பார்ப்பதற்காக அபூ சுஃபியான் வர. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த குறைஷிகளுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர். அப்ப அபூ சுஃபியான் வந்து அந்த கலீஃபாவை பார்க்கணுங்கிறார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உடனே பார்க்க முடியாது, கலீஃபா ஒரு முக்கியமான மஷூராவில் இருக்காரு, மஷூரா முடித்த பிறகு டைம் சொல்லப்படும், அப்போ வந்து பாருங்க. இவங்க டென்ஷனா இருக்கு. நான் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தெரியுமா, நான் பெரிய கோத்திரத்தில் தலைவர், ஆனா என்ன வந்து இந்த உமரை சந்திப்பதற்காக என்னை காக்க வைக்கிறாங்களேன்னு உள்ளுக்குள்ள நமைஞ்சிட்டு இருக்கேன்.
அந்த சமயத்தில் அவருக்கு பின்னாடி பிலால் வரார். பிலால் வந்தவுடனே பிலால் வந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. அவரை வெயிட் பண்ணுங்கலாம் சொல்லல, நேராக உமரில் வெளியே வந்து நேரடியாக வெளியே வந்து எங்கள் செய்தினா எங்கள் பிலாலே எங்கள் தலைவரே என்று பிலாலை கட்டி தள்ளி உள்ள போறாங்க. அப்ப அபூ சுஃபியானுக்கு எல்லாம் கொள்ளும் பிடிக்குது. நான் இவ்வளவு நேரமா நிக்கிறேன், என்னை இந்த உமர் காக்க வைத்து விட்டு எனக்கு பின்னால் வந்த ஒரு கருப்பின அடிமை பிலாலை என்ன பண்றாரு, அழைத்து கொண்டு செல்கிறார் என்று சொன்ன போது ஒரு மனிதர் சொல்றாரு, இந்த உலகத்திலே இப்படி நீங்க பதறீங்களா? இஸ்லாம் உங்களுக்கும் பிலாலுக்கும் ஒரே நேரத்தில் தான் சொல்லப்பட்டது. பிலால் முந்திக் கொண்டார், நீங்க முந்திக்கல. இப்ப இந்த உலகத்திலே எவ்வளவு கஷ்டப்படுறீங்களா, மறுமையிலும் பிலாலுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள். அப்ப அந்த அடிப்படையில் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்காக கடுமையாக போராடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு கூட முதல் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களோடு இருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை எங்கேயும் அனுப்பல. ஏன்னா அபூபக்கருக்கு இப்போது முக்கியமான நபி தோழர்களுடைய ஆலோசனை தேவைப்படுகிறது. ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு அந்த சூழல் இருக்க ரொம்ப மோசமான ஒரு சூழல். ஏன்னா நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க இப்ப நபி இல்லைன்ன ஒண்ணு, ரசூலுல்லாஹ் இல்லைன்ன ஒண்ணு, இஸ்லாத்தை விட்டு வெளியே போவதற்கு திட்டமிடுகிறார்கள். நாங்கள் ஜக்காத் இதுவரைக்கும் கொடுத்துட்டு வந்தவங்க ஜக்காத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நிறைய பேர் தங்களை நபி, நானும் நபி தான், நானும் முஸ்லிமா போட்டு நிறைய பேர் நானும் நபி தாங்கிறாங்க. இப்படி சமுதாயத்துக்குள் நிறைய குழப்பங்கள். இதை அடக்குவதற்கே ரொம்ப அபூபக்கர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த சமயத்தில் பிலாலை போன்ற முக்கியமான நபர்களை வெளியே விடுவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சமயத்தில் ஷாம், ஈராக் பகுதியில், அந்த சிரியாவுடைய பகுதியில் பாரசீக மக்களோடு ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துக்கு சயீத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் ஒரு படையை அபூபக்கர் அனுப்புறாங்க. அந்த படையில் சேர்ந்து கொள்ளும்படி மக்களை அழைப்பதற்காக பிலாலை கூப்பிடுறாங்க. பிலாலை மக்கள்கிட்ட போய் இந்த படையில சேர சொல்லுங்க, இந்த படை சிரியாவுக்கு போகுது என்று சொல்லி பிலாலை அனுப்பும் போது பிலால் அதெல்லாம் மக்களெல்லாம் ஜிஹாது கலைச்சிட்டு சிரியாவில் போய் அல்லாஹ்வுக்காக போராடுங்க என்றெல்லாம் அழைத்து விட்டு பிறகு கலீஃபாவிட்டு வராங்க. அபூபக்கரே, நான் ஒத்துக்கிறேன், நீங்க தான் என் அடிமைத்திலிருந்து விடுவித்தீங்க. உமையா பின் கலப்பிட்ட நான் அடிமையாக இருந்த போது எனக்காக கஷ்டப்பட்டு எனக்காக பரிதாபப்பட்டு அவ்வளவு பெரும் செல்வம் கொடுத்து நீங்கள் என்னை விடுவித்தீர்கள். அதே சமயத்தில் நீங்கள் விடுவித்தது என்ன உங்களோட வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஏதாவது தேவையான செய்யறதுக்குமாக விடுவித்திருந்தால் ஓகே, நான் உங்க கூட துணிக்கிறேன். நீ எதுக்காக விடுவிச்சீங்க? உங்க கூடவே வச்சுக்கிறதுக்காக விடுவிச்சீங்களா, இல்லை என்னை இஷ்டப்படி சுதந்திரமாக வாழ்வதற்கு விடுவிச்சீங்களா? அப்படி என் இஷ்டப்படி சுதந்திரமாக வாழ நீங்க விடுவிச்சிருந்தீங்கன்னா என்னை விடுவீங்க. நானும் இறைவனுடைய வழியில போய் போரிட்டு ஷஹீதாக விரும்புகிறேன் என்று பிலால் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அபூபக்கர் சொல்றாங்க, பிலாலே, உண்மை சுதந்திரமானதாக இருப்பதற்காகத்தான் நான் விடுவிச்சேன். உன்னை எப்போதும் என்னுடன் வைத்துக் கொள்ள என் மனம் நாடுகிறது. ஆனால் உனக்கு ஜிஹாத் பிடித்திருக்கும் போது நான் உன்னை கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் நான் உன்னுடைய பாங்கை கேட்டு கேட்டே பழகிவிட்டேன். நீ அல்லாது வேறு ஒரு பாங்கு சொன்னால் எனக்கு எந்த அளவுக்கு அதை கிரகித்துக் கொள்ள முடியும் என்று தோன்றவில்லை. அதனால்தான் உன்னை எங்கும் செல்ல விடாமல் தடுத்து வைத்திருந்தேன். ஆனால் என்றைக்காக இருந்தாலும் எல்லாரும் பிரியக்கூடியவங்க தான். அதனால உங்க விருப்பப்படி நீ போய் என்ன பண்ண, சிரியாவில் போய் போர்ல ஈடுபட்டு ஷஹீதாயிக்கொள். உமது நற்காரியங்களுடைய பயனாக அல்லாஹ் தஆலா உம்மை உயர்வானவரும் குறிப்பிடுவான் என்று சொல்லி பிலாலுக்காக துஆ செய்து பிலாலுக்கு அறிவுரை சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புறாங்க. போர்க்களத்தில் போய் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஷாம்ல கடுமையாக போராடுறாங்க. போர் முடிந்த பிறகும் பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கு என்னவோ தெரியல, மதீனாவுக்கு வர விருப்பம் இல்லாமல், ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த மதீனா, ரசூலுல்லாஹ் இல்லாத மதீனாவில் வாழ விருப்பம் இல்லாததா என்னவோ தெரியல, அவங்க ஷாம்ல என்ன பண்றாங்க, தங்கிடுறாங்க. பிற்காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எல்லாம் மரணித்த பிறகு சையதுனா உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, அவர்கள் கலீஃபாவாக ஆகுறாங்க. கலீஃபாவாக ஆன பிறகு ஒரு வேலையாக சிரியாவுக்கு வராங்க.
சிரியாவுக்கு வரும்போது அவங்க நார்மலாக ஒரு கலீஃபா ஒரு பகுதிக்கு வந்தால் இருக்கிற முஸ்லீம்களை, முக்கியமான தலைவர்களை, சஹாபாக்களை சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கிறாங்க. மக்களுக்கு என்ன குறை இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அதெல்லாம் சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்றேங்கிறாங்க. அப்போ ஒரு குறையா சொல்றாங்க, நிவர்த்தி பண்றாங்க. அப்போ வித்தியாசமான குறைகள் என்ன குறை அப்படின்னா, நாங்கள் எல்லாம் மதீனாவில் இருந்தபோது பிலாலுடைய பாங்கோசை கேட்டே பழக்கப்பட்டோம். ஆனால் பிலால் அங்கிருந்து இங்கு வந்த பிறகு நாங்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட அவர் பாங்கு சொல்ல மறுத்து விடுகிறார். எங்களுக்கு ஒரு முறை பிலாலுடைய பாங்கை கேட்க வேண்டும். நீங்கள் சொன்னால் ஒருவேளை பிலால் கேட்பார். எனவே பிலால் இடத்துல கலீஃபா நீங்கள் கோரிக்கை வையுங்கள் என்று கலீஃபா உமர் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்களுக்கும் உமருக்கும் ஒரு அலாதியான பாசம் பாஞ்சியம் இருந்தது. ஏற்கனவே சொன்னதை போல பிலாலை பார்க்கும் போதெல்லாம் உமர் அவர்கள் சொல்வார்கள், எங்களுடைய செய்யிதுனா, எங்களுடைய தலைவர்னுவாங்க. ஆனால் பிலால் சொல்வார், நான் தலைவர்லாம் கிடையாது, நான் ஒரு அபிசீனிய அடிமை. அபூபக்கர் என்னை விடுவிக்காவிட்டால் நான் அடிமைதான் என்று ரொம்ப பவ்யமா சொல்லுவாங்க. அப்ப அந்த சூழ்நிலையில உமர்கள் பிலால்கிட்ட கேட்கிறாங்க, பிலாலே, நான் கலீஃபாவாக சொல்லி உத்தரவிடல, ஒரு சகோதரனாக கேட்கிறேன். இந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நீங்க மீண்டும் வாங்க சொல்லுங்க என்று சொன்னபோது பல வருடங்களுக்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு கட்டளையை ஏற்று அந்த ஷாம்ல சிரியாவுடைய பள்ளியில வாங்க சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பிலால் வாங்க சொல்ல ஆரம்பித்தவுடன் மக்களுடைய கண்களில் எல்லாம் கண்ணீர். பெருமானாருடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நினைவேலைகள் அவருக்கு வந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பிறகு பிலால் வாங்க சொல்வதே விட்டுட்டார். அதற்கு பிறகு என்ன பண்றாரு, இப்போதுதான் சொல்கிறார். அந்த அந்த பிலாலுடைய குரலை கேட்டவுடன் மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய நினைவு வந்து பிலாலோடு என்ன பண்ணாங்க, அழக்கூடிய அளவுக்கு பிலால் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் ரொம்ப பாசம் வைத்திருந்தாங்க. கடைசி வரைக்கும் இவ்வளவு கஷ்டப்பட்ட பிலால் அவரை பல பகுதிகளுக்கு உமர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃப் ஆளுநராக, கவர்னராக நியமிச்சிருக்கார். அப்போ மனிதர்கள் கேட்கிறார், பிலாலே, முன்னாடி இஸ்லாத்தை ஏற்ற புதுசுல கடுமையா கஷ்டப்படுத்தப்பட்டீங்க, கடுமையா உங்களை சித்திரவதை பண்ணாங்க, ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சீங்க. ஆனா அதுக்கெல்லாம் பலனா அல்லாஹ் உங்களை என்ன பண்ணிருக்கிறான், இப்போ ஒரு கவர்னரா நியமிச்சிருக்கிறான், ஆளுநரா நியமிச்சிருக்கிறான். இப்ப நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா, இப்ப நீங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கீங்களா என்று கேட்டபோது பிலால் சொன்னார், இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் மக்காவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக இந்த மக்களால் கொடுமைப்படுத்தப்பட்ட போது அந்த பாலைவனத்தில் கடும் வெயில்ல என்னுடைய உடைகள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த வெயில்ல கொளுத்தப்பட்ட வெயில்ல என்னை போட்டு என் மேல் பாராங்களை போட்டு என்னை அழுத்தினார்களே, அப்போது அகது நகது என்று சொன்னேன். அப்போது சுவனத்தின் வாடையை நுகர்ந்து கொண்டிருந்தேன். அந்த நிம்மதி எனக்கு இப்ப இல்லை. அந்த நிம்மதி ஆளுநராக இருக்கும் போது இப்ப இல்லைன்னு. இதான் சஹாபாக்கள். எவ்வளவு உலகத்துடைய ஆசைகளை காட்டினாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளாதாரங்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி, அவர்களுடைய ஒரே லட்சியம் என்ன தெரியுமா, வறுமைக்காக வாழ்வு. இந்த துனியா வாழ்வதற்காக அல்லாஹ் நம்மளை அனுப்பிச்சிருக்கிறான். அல்லாஹ் நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். இந்த உலகம் என்பது மறுமைக்கான விளைநிலம் என்பதை அந்த சஹாபாக்கள் தெளிவாக உணர்ந்த காரணத்தினால் தான் அவங்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் இந்த பாதையிலிருந்து வழிபெறலாமல் போனாங்க. கடைசியாக ஹிஜ்ரி 21வது ஆண்டு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மரண தருவாயில் இருக்கிறாங்க. தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் என்னுடைய நேசத்துக்குரிய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களுடைய தோழர்களையும் நாளை நான் சந்திக்க போகிறேன் என்று சொல்றாங்க. மனைவி சொல்றாங்க, என்னை துன்பம் சூழ போகிறதுங்கிறாங்க. என்னை துன்பம், ஏன்னா கணவர் இறந்து போக போகிறார், என்னை துன்பம் சூழ போகிறதுனாங்க. அதுக்கு பிலால் பதில் சொன்னார், என்னை இனிமேல் தான் மகிழ்வு சூழ போகிறது. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்படி சொல்லி ஒரு மனிதர் மௌத்தாகும் போது இனிதான் எனக்கு வாழ்க்கையுடைய இனிமை ஆரம்பிக்க போகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு இஸ்லாத்தில் ஒரு அழுத்தமான ஈமான் கொண்டவராக பிலால் மட்டுமல்ல எல்லா சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒவ்வொரு சஹாபியிலிருந்தும்
நாம் இந்த உலகத்தை படித்துக் கொள்வதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் எதையெல்லாம் கேட்கிறோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தி இதன் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய அருளினால் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ்வுடைய திருப்தியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய மக்களாக நாளை மறுமையில மஹ்ஷர் மைதானத்தில் எந்த ஒரு மனிதரும் இன்னொரு மனிதருக்கு உதவி செய்ய முடியாத அந்த நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் வலதுகரத்தில் பட்டோலை கொடுக்கப்பட்டு பெருமானாரோடும் பெருமானாருடைய தோழர்களோடும் வாழக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று துஆ செய்தவனாக துஆ செய்ய தூண்டியவனாக இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன்.